ஈரானுடைய எல்லை பகுதியில மீண்டும் ரத்தம் சிந்தும் மோதல்கள் ஆரம்பிச்சிருக்கு. இது அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தும் சண்டை என்று நினைச்சீங்கடா அது தவறு. அப்போ வளைகுடா நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டுடன் மோதலா என்றால் அதுவும் இல்லை. இது வேறு ஒரு கதை. பல தசாப்தங்களாக தீராத இந்த புதிரின் பின்னணியில இருக்கும் உண்மை என்ன? குர்து எனும் போராளிகள் அமைப்பு யார்? ஈரான் அரசு ஏன் அவர்களை தொடர்ச்சியாக குறிவைக்கிறது? இந்த வீடியோல மத்திய கிழக்கில அமைதியை ஆட்டங்காண வைக்கிற ஒரு முக்கியமான மோதலை ஆழமான வரலாற்று பின்னணியோட அலசி பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க, உண்மையை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்கள். வணக்கம், நான் உங்கள் ஆரம்பிக்கிறான். காணொலிக்கு ஒரு லைக்க போட்டுட்டு அப்படியே உள்ளுக்கு வாங்க, இது என்ன விஷயம்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்க்கலாம். கடந்த ஒரு வார காலமாக ஈரானினுடைய மேற்கு பகுதியில உள்ள மகாபாத் மற்றும் பிரான்ஸ்கார் நகரங்கள் பதட்டத்தினுடைய உச்சத்தில இருக்குது. ஈரானினுடைய சக்தி வாய்ந்த IRGC படைக்கும் குர்து போராளிகளுக்கும் இடையே கடும் மோதல் இந்த பகுதியில நடந்து வருது. இது ஈரானினுடைய எல்லை பகுதி. துப்பாக்கி சூடுகள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் என அந்த பகுதியே போர்க்களமாக இப்பொழுது மாறி இருக்குது. இந்த மோதல்கள் சாதாரணமான மோதல்கள் அல்ல. இது நீண்ட காலமாக நீடிக்கும் ஒரு வரலாற்று போராட்டத்தின் வெளிப்பாடு மக்களே. சரி, அடுத்ததா யார் இந்த குர்துக்கள்? அவர்கள் ஏன் தங்களுக்கு என்று ஒரு தனி நிலம் கேட்கிறார்கள்? குர்துக்கள் உலகினுடைய மிகப்பெரிய நாடற்ற இனங்கள்ல ஒன்று மக்களே. துருக்கி, ஈரான், ஈராக், சிரியா ஆகிய நாடுகளினுடைய எல்லை பகுதிகளில் தான் இவர்கள் பரவி வாழ்ந்து வருகிறார்கள். தங்களுக்கு என ஒரு சொந்தமான மண் அல்லது தன்னாட்சி அதிகாரம் வேண்டும் என்பது இவர்களின் பல தசாப்த கால கோரிக்கையாக இருக்குது. குறிப்பாக இந்த ஈரான்ல இருக்கிற மேலும் சில அமைப்புகள் இருக்குது. PDKI மற்றும் PJAK போன்ற அமைப்புகள் ஈரானில் ஜனநாயக உரிமைகளுக்காகவும் தங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் தொடர்ந்து போராடி வருகின்றார்கள். இவர்களது இந்த தாகம் தான் இன்று பெரும் மோதலாக ஈரான்ல வெடிச்சிருக்குது. சரி, இந்த விஷயத்தின் புவிசார் அரசியல் தொடர்பாக கொஞ்சம் அலசி பார்க்கலாம். ஈரான், துருக்கி மற்றும் ஈராக் போன்ற இஸ்ரேலினுடைய பிராந்திய எதிரிகளுடன் குர்துக்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இங்குதான் முக்கியமான விஷயம் இருக்கு மக்களே. ஈரான்ல இப்பொழுது ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது. இங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைஞ்சு பயங்கரமான தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 3 மாதத்துக்கு மேலாக இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து வருது. இந்த நிலைமையில்தான் இந்த குர்து அமைப்பினர் தொடர்ச்சியாக ஈரானினுடைய எல்லை பகுதியில தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மிகப்பெரிய தாக்குதல்கள் எல்லாம் இந்த எல்லை பகுதியில நடந்து வருது. இந்த தாக்குதல் பற்றிய செய்திகள் பெரிதளவில் வெளியில வரையில காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மிகப்பெரிய மோதல் நடந்து கொண்டிருக்குது. இந்த மோதல் தொடர்பான விஷயங்கள்லாம் வெளியில வந்து கொண்டிருக்குது. இப்ப இந்த குர்து அமைப்பினருக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல்கள் தொடர்பாக பெரிதாக வெளியில செய்திகள் வாரதில்லை. இந்த குர்துக்கள் தொடர்பான புவிசார் அரசியலை நீங்க பாத்தீங்கன்னா, ஜியோபாலிட்டிக்ஸ், ஈரான், துருக்கி மற்றும் ஈராக் போன்ற இஸ்ரேலினுடைய பிராந்திய எதிரிகளுடன் குர்துக்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றனர். இங்கதான் மேற்றவை இருக்கு மக்களே. இந்த விஷயத்துக்கு பின்னால யார் இருக்கலாம் என்று நீங்க சந்தேகப்பட்டனீங்களோ அவர் இருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இஸ்ரேல் குர்துக்களை ஈரானுக்கு எதிரான ஒரு தந்திரோபாய சக்தியாக பார்க்கின்றது. அதாவது ஈரானுக்கு எதிரான சக்தி குர்துக்கள், அதே நேரம் ஈரானுக்கு எதிரான சக்தி இஸ்ரேல். ஆகவே ரெண்டும் என்ன செய்யுதுன்னு சொன்னா கூட்டாக சேர்ந்துதான் இந்த பெரிய விஷயங்கள், இந்த பெரிய போராட்டங்கள், தாக்குதல்கள் எல்லாத்தையும் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பல தசாப்தங்களாக குர்துக்களின் தன்னாட்சி போராட்டங்களுக்கு இஸ்ரேல் மறைமுகமான ஆதரவை வழங்கி வந்திருக்குது. இதுக்கு உதாரணமான ஒரு விஷயம் இருக்குது. 2017 குர்திஸ்தான் பிராந்திய அரசு ஈராக்கிலிருந்து பிரிஞ்சு செல்றதுக்கான வாக்கெடுப்பு நடத்திய போது அதை ஆதரித்த உலகின் ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் மட்டுமே என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஆகவே இந்த குர்து அமைப்புக்கு பின்னாலே இருக்கிற முக்கியமான ஆள் யாரண்டா, ஈரானுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிற இந்த இஸ்ரேல் தான். சரி, இந்த தற்போதைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 2026 ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் வெடித்த போது ஈரானுக்குள் இருக்கும் குர்து போராளி குழுக்களை பயன்படுத்தி ஈரானின் ஆட்சியை குலைக்க வைக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயன்றதாக ஊடக அறிக்கைகள் இருக்குது. அது மட்டும் இல்ல விஷயம். அடுத்த பாத்தீங்கன்னா, ஈரானினுடைய மிக முக்கியமான எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டத்துல அமெரிக்கா. இப்ப அமெரிக்காவுக்கும் குர்துக்களுக்கும் என்ன தொடர்பு என்று சொல்லி நாங்க பார்க்கல. குர்துக்களினுடைய தன்னாட்சிக்கு அமெரிக்கா நீண்ட காலமாக ஆதரவாக இருந்து வருகிறது. குறிப்பாக சிரியா மற்றும் ஈராக் பகுதிகளில் தற்போதைய ஈரான் இஸ்ரேல் மோதல் சூழலில்
ஈரானை பலவீனப்படுத்த அமெரிக்கா குர்து போராளி குழுக்களுக்கு தூண்டுதலாக அல்லது ஆதரவாக செயற்படுவதாக ஈரான் அரசு குற்றம் சாட்டுகிறது. ஈரான் அரசினுடைய பார்வை என்னென்றா, ஈரான் குர்து போராளி குழுக்களை இந்த PDKI, PJAK போன்ற அமைப்புகள், இது ஈரான்ல இருந்து செயற்படுற அமைப்புகள், ஒருபோதும் உள்நாட்டு தலைவர்களாக பார்க்க இல்லை. அதாவது இந்த அமைப்புகளை உள்நாட்டு தலைவர்களாக பார்க்க இல்லை. வெளிநாட்டு ஏஜென்ட்டுகள், ஃபாரின் ஏஜென்ட் என்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தூண்டுதலில் இயங்கும் பயங்கரவாத குழுக்கள் என்றுமே கருதுகிறது. சுருக்கமாக நாங்க பார்த்தா, குர்துக்கள் தங்களின் சுதந்திரமான தேசத்திற்காக போராடினாலும் அந்த போராட்டம் இன்று பிராந்திய நாடுகளின் அதிகார போட்டியில் ஒரு கருவியாக மாறி இருக்குது. இதை யார் கருவியாக பயன்படுத்துகின்றார்கள் என்றால், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானின் அதிகாரத்தை குறைக்கவும் அங்குள்ள ஆட்சியை அச்சுறுத்தவும் குர்து போராளி குழுக்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றன என்பதுதான் உண்மை. இந்த குழுக்களை தனது நாட்டின் ஒற்றுமைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாக கருதி அவற்றை இராணுவ ரீதியாக தீவிரமாக ஒடுக்குகிறது ஈரான். இந்த மோதல்கள் வெறும் போராட்டமாக இல்லாமல் மத்திய கிழக்கினுடைய பெரும் வல்லரசு மோதல்களினுடைய ஒரு அங்கமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த பகுதியில குர்து போராளிகளுக்கும் IRGC படைப்பிரிவுக்கும் இடையில தாக்குதல்கள் நடக்குது என்று சொன்னால், இந்த குர்து போராளிகளுக்கு பின்னணியில இருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும். அதாவது எல்லா வளத்திலையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக ஈரான் மீது தாக்குதல்களை எல்லாம் நடத்தி பார்த்துட்டு இப்ப என்ன செய்கின்றார்கள் என்றால், சுற்றி வளைச்சு இந்த எல்லை பகுதிகளின் ஊடாக குர்து போராளிகளை ஊடுருவ செய்கின்றார்கள். ஊடுருவ செய்து இப்ப ஈரானுக்குள்ள மிகப்பெரிய குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி ஒரு உள்நாட்டு போர் ஈரானுக்குள்ள வெடிச்சிட்டு என்ற மாதிரியான ஒரு கதையை வெளி உலகத்துக்கு காட்டி இதனூடாக லாபம் அடைவதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயல்வதாக இப்பொழுது ஈரானில் குற்றம் சாட்டப்படுகிறது. இதுதான் இப்ப ஈரானுக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. இந்த சம்பவங்களினுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்ப சில நாட்களாக இந்த தாக்குதல்கள் மிக தீவிரமாக இடம்பெற்று வருது. இந்த செய்திகளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவு ஊடகங்களின் ஊடாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஈரானுக்குள்ள மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போர் வெடிச்சிருக்குது. அங்க மிகப்பெரிய தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்குது. உள்நாட்டு மக்கள் ஈரான் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறார்கள் என்ற மாதிரி எல்லாம் செய்திகள் பரப்பப்படுகின்றன. ஆனா உண்மை என்ன என்று பாத்தீங்கன்னா, இந்த எல்லை பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் இப்ப நடந்து கொண்டிருக்குது. இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற குர்து போராளிகள், இவர்களுக்கு பின்னால இருந்து பக்கபலமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் மற்றும் இஸ்ரேலும் ஆகும். சரி, தொடர்ச்சியாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கும், ஈரான் ஏன் இவர்களை இவ்வளவு கடுமையாக தாக்குகிறது? இதற்கு பின்னால் 3 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, வெளிநாட்டு ஏஜென்ட்கள் தான் இந்த அமைப்பினர் என்று ஈரான் கருதுகிறது. ஈரான் அரசு இந்த குர்து குழுக்களை அமெரிக்கா அல்லது இஸ்ரேலினுடைய கைப்பாவையாக பார்க்கிறது. அதாவது வெளிநாட்டு சக்திகள் இந்த குழுக்களை பயன்படுத்தி ஈரானை உள்ளிருந்து நிலைகுலைய வைப்பதாக ஈரான் அஞ்சுகிறது. இரண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகார போட்டி. எந்த விதமான எதிர்கட்சி அல்லது ஆயுதமேந்திய குழுவும் தனது அதிகாரத்துக்கு சவாலாக இருப்பதை ஈரான் அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்வதில்லை. மூன்றாவது விஷயம் என்னென்றா, எல்லை போர். ஈராக் எல்லைக்குள் இருக்கும் இவர்களினுடைய தளங்களை ஈரான் தொடர்ச்சியாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் தாக்கி வருகிறது. இந்த தாக்குதல்கள் பிராந்திய ரீதியாகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போது இருக்கின்ற நிலைமை என்னென்று பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் அது ஏட்டளவில் மட்டுமே உள்ளது என்றது எல்லாருக்குமே தெரியும். உண்மையில தரைமட்டத்தில் வன்முறை இன்னுமே குறைய இல்லை. மகாபாத் போன்ற நகரங்களில் நடக்கும் போராட்டங்கள் சாதாரண மக்களின் கோபத்தின் வெளிப்பாடு என்று இங்கு காட்டப்படுது. இது ஒரு சிறிய கிளர்ச்சியா அல்லது பெரும் மாற்றத்தின் தொடக்கமா என்றது காலம்தான் பதில் சொல்ல வேணும். ஏன்னா இதுக்கு பின்னால இருக்கிற மிகப்பெரிய சக்திகள் இதை மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக மாற்றுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த வன்முறை தொடர்வது பிராந்தியத்தில் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கி இருக்கிறது என்பதை மட்டும் உறுதியாக இப்போதைக்கு சொல்ல முடியும். இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற அடிப்படையில மத்திய கிழக்கின்ற அரசியல் எப்போதும் ஒரு வெடிமருந்து கிடங்கு போலத்தான் இருக்கு. எப்ப வெடிக்கும், என்ன நடக்கும் என்று யாருக்கும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அங்கு நடக்கும் ஒவ்வொரு சிறு மாற்றமும் உலகையே பாதிக்கும் வல்லமை கொண்டது என்றது மட்டும் உண்மை. இந்த குர்து விவகாரம் ஈரானினுடைய உள்நாட்டு அரசியல்ல எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இது போன்ற ஆழமான சர்வதேச அரசியல் அலசல்களுக்கு உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலிக்கு லைக் பண்ணவும் மறக்காதீங்க. அப்பதான் இந்த காணொலி இன்னும் பலருக்கு போய் சேரும். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஆதரவளிக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.